ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அந்த டேஸ்ட்டான பாவக்காய் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோலேருந்து ஒரு 400 கிராம் வரைக்கும் இருக்கும். பாவக்காய் வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சு பாவக்காவாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை இருக்காதுங்க. அதையும் மீறி கசப்பு சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பாவக்காவை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது உள்ள சீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சீடெல்லாம் போட்டிங்கன்னா பாவக்காய் வந்து ரொம்பவே கசப்பாக இருக்கும். சீடை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா கசப்பு சுத்தமாகவே இருக்காதுங்க. ஒரு சிலர் வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாவக்காயில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதுக்கு நீங்கள் இந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு காயை வேக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் பிஞ்சு பாவக்காயை வாங்கிட்டிங்கன்னா கசப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அது மட்டும் அதில் சீடு வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காதுங்க. அதையும் மீறி சீடு இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முத்தலாக இருந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற சீடெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் சேர்த்தே சமைக்கலாம். அது வந்து அந்தளவுக்கு கசப்பாக இருக்காது. ரொம்ப முத்தலாக இருக்கிற பாவக்காய் இருந்ததுன்னா நுனியில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு உள்ளே லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடுங்க. குழந்தைங்க வந்து கசப்பாக இருந்ததுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக காயை வேக வச்சுட்டு கடைசியாக நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி பரட்டும் போது கசப்பு தன்மை துளி கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி நைஃப் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்பூன் ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கர்வ் பண்ணிங்கன்னா அந்த விதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஒரு பஞ்சாகவே ரிமூவ் ஆகிடும். அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சாக அதோட சீடெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி பாவக்காவை கட் பண்ணும்போதும் ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு தடிமனாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மித்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். வேக வச்சுட்டு அதை நல்லா பரட்டி விடும்போது குழஞ்சிரும். அதாவது பிரிஞ்சு போயிடும், இல்லை உதிரியாக வந்துடும். அதனால் பாவக்காவை கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது போக சீடெல்லாம் இல்லாமல் வெறும் சதை மட்டும் இருந்ததுன்னா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சீடு இருந்ததுன்னா மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அது கூட சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எண்ணெயிலேயே பரட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பாவக்காவோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். காய் எப்போயுமே 3/4 அளவு வேக வச்சு சாப்பிட்டாதாங்க அதோட சத்து நல்லாயிருக்கும். சத்து நிறையவே கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து ரொம்ப கொலைய வேக விட்டுறாமல் ஒரு 95% அளவு காய் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிட்டு காய் வந்து 95% நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதில் தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமாக வற்றலை, ஓரளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக வற்ற விட்டிங்கன்னா காய் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடுங்க. நம்ம மதியமாக இல்லை காலையிலையோ கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப காஞ்சிட்டு ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்குன்னா இந்த மாதிரி 95% தண்ணி வற்றினோடனே அது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த தண்ணியோடையும் மசாலாவோடையும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பரட்டி விட்டு பாருங்கள். காய் நல்லா சுருண்டு வரும். அதே நேரம் நல்ல மாய்ஸ்டராகவும் இருக்குங்க. இந்த பாவக்காய் பொரியல் வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், கீரை குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ காயை வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா காய் இனிமேல் நல்லா ஃபுல்லாகவே வெந்து வந்துடுங்க. மசாலாவும் காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பரட்டும் போது இந்த மாதிரி கடாயில் ஒட்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாவக்காயில் வந்து கசப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாவக்காய் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியலை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.